நேராக பார்த்தா என்னதுங்க, மீனம். குருவுடைய இடம் இருக்கிறனால நல்ல நல்ல நட்பு வட்டாரத்தை வச்சுக்குவாங்க. கௌரவமான நட்பு வட்டாரம். ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சரு, ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஒரு கௌரவமாக இருக்கிறவங்க கிட்ட பழகுவீங்க. தன்னோட விஷயத்தை எதையுமே விட்டு கொடுக்கறத ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, இடம் கண்டிப்பாக மாறி வசிக்கக்கூடிய இடத்த கொடுத்துரும். ஒரு ஊரில் பிறக்கிறீங்கன்னா இன்னொரு ஊரில் போய் தான் சாதிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் கொஞ்சம் வெளியூர் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வளர்ச்சி, இயற்கையிலேயே அது உங்களுக்கு உண்டு. அங்கே போய் தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன், அங்கே தாங்க போய் சொந்த வீடே வாங்கினேன், இங்கே இருக்கிற வரையும் ஒன்றுமே எனக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற அந்த பூர்வீகம் அப்படிங்கிற சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய லாஸை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிராசிக்கு இருந்திருக்கும். இந்த 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா துலாம். அதனால் பணம், பதவி, உயர்வு, வீடு எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக செட்டில் ஆகிறது யாருன்னா கன்னிதாங்க. உங்களுடைய ராசிக்கு தான் அந்த ஒரு விஷயம் உண்டு. ஒரு வீடு தான் வாங்கினேங்க, அந்த பக்கம் ஒரு 2 சென்ட் வாங்கினேங்க, இப்போ பாருங்கள் ஒரு 4.5 சென்ட் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த நிலம் பூமி அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிலம் வாங்கணும், பூமி வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள், அதில் பணத்தை போடுறது யாருன்னா கன்னிராசி. உங்களுக்கு தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். அதை பெருக்கி கொண்டே போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு யுத்தி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து அந்த யுத்தியோட ஒரு புத்தியோட செயல்படக்கூடிய தந்திரம் உங்ககிட்ட எப்பயும் இயற்கையிலேயே அந்த உண்டு. தந்திரமாக சாதிக்கக்கூடிய விஷயங்களை தந்திரமாக வாங்கி அதற்கான என்ன கொடுத்தா ஆகும், எப்படி நடந்தா ஆகும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்ககிட்ட இயற்கையிலேயே உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம் பக்கத்தில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காவல் தெய்வம், இந்த கருப்பராயன், கன்னிமாரு, அது மாதிரி ஸ்கூலு, பள்ளிக்கூடம், கல்லூரி, இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி சரௌண்டிங்கில் வாழக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு தொழில் சார்ந்தோ அல்லது குடும்ப சுச்சுவேஷன்லேயோ உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கலாம், இந்த கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸ் வந்துடுது. நான் போகலை மேடம், எங்கள் அப்பா சித்தப்பா நடையாக நடந்தாருங்க ஒரு பூமிக்காக, ஒரு வாய்க்கா தகராறுக்காக அப்படின்ட்டு அந்த கோர்ட்டு வாசப்படியோ அல்லது கோர்ட்டு சம்பந்தமான விஷயத்துக்கோ வாய்தா கேட்டு 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 இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும்.